இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் ரொம்ப நாளாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த விஜய் அவங்களுடைய அதாவது தற்பொழுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவங்க நடித்து வெளிவர வேண்டிய திரைப்படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தள்ளி போயிட்டு இருந்தது. இப்போ இன்னைக்கு ஜூலை 23 எல்லா ரசிகர்களும் சரி எல்லா மக்களும் சரி மிக பிரம்மாண்டமான ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடக்கூடிய தியேட்டர்ல திருவிழா மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு வகையில இந்த படம் ஜனநாயகன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனநாயகன் இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி பல பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது தான். இந்த படத்துல ஏ சர்டிஃபிகேட் எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு சில காரணங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். பட் அதையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, உலக மக்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதற்கொண்டு விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஏமாற்றத்தை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த வகையில் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா நம்ம கருதப்படுது. அதனால இந்த படத்தை பொறுத்தவரையில் இப்போ நம்ம ரிவ்யூ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோம். ஜனநாயகன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவங்களுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் திரும்பவும் அவங்க நடிக்கிறதுக்கு வரலாம், வராமலே இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய வாக்கு கடைசி படம் அப்படிங்கிறதான். ஸோ இந்த முதலமைச்சராக இருந்து கடைசியாக நடித்த படம் வெளிவந்திருக்கு அப்படின்னா அந்த படம் எந்த அளவுக்கு பேசப்படணும், எந்த அளவுக்கு அந்த படம் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த அளவுக்கு நுணுக்கமாக எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது சான்ஸே இல்லையும். அந்த அளவுக்கு இந்த படம் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க. இந்த படம் எந்த அளவுக்கு உங்களை ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சொல்லியிருக்காங்க, அதாவது பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே நினைச்சு அதை கணிச்சு கரெக்டா பண்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது இந்த படத்துல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இந்த படம் நாளைக்கு நான் சிஎம் ஆனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த படம் மூலியமா நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் மிக பிரம்மாண்டமா ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா நினைக்கலாம். கண்டிப்பா உங்க மனசுல இந்த படத்தை பார்த்தோன்னே அப்படிதான் தோணும். இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, டயலாக் முதற்கொண்டு எல்லாமே பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா எல்லாரும் அவங்க மனசுல ஒரு சின்ன சின்ன விதைகளை விதைக்கக்கூடிய ஒரு வகையில இந்த படம் எடுத்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லையே, இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய நரேன், நாசர், அப்புறம் நம்ம பிரகாஷ்ராஜ், விஜய் அவங்களுடைய ஆக்டிங், இது எல்லாமே மிக பிரம்மாண்டமான ஒரு ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். பிரியாமணி அவங்களுடைய நடிப்பும் இந்த படத்துல மிக ஒரு நடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதைக்கு அவங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நடிப்பை எப்படி வெளிப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு இந்த படத்துல கச்சிதமா இந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் பாராட்டக்கூடிய ஒரு வகையில இந்த படம் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது மிக தெளிவா இந்த படத்தை பார்த்தோட தெரியுது. இந்த படத்தை பொறுத்தவரையிலும் கதை, திரைக்கதை எந்த இடத்துலையுமே தொய்வு ஆகல. ஏன்னா அந்த படத்தினுடைய கதை அந்த அளவுக்கு விறுவிறுப்பா, அது இல்லாம நம்ம விஜய் கடைசி படம் அப்படின்னா மக்களை ஏமாற்றக்கூடாது, எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நுணுக்கமா பார்த்து அந்த இடத்துல மக்கள் இந்த இடத்துல ஏன் இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன பேட்ஸ்மேன் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிச்சு இந்த படத்தினுடைய கதையெல்லாம், திரைக்கதையெல்லாம் எழுதி கரெக்டா பண்ணியிருக்காங்க. அதுலயும் இந்த டெக்னிக்கலா இந்த படத்தினுடைய எடுத்திருக்கிற விஷயங்கள் ரொம்ப அருமையா சொல்லலாம். இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர்லாம் சொல்ல வேண்டாங்க. கடைசி படம் விஜய் படம் அதுவும் தெரிச்சு விட்டுட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய இசை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய கதை மிக மிக ஒரு பலமான ஒரு கதைங்க. மக்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னாடியே கணிச்சு சிஎம் ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதை எப்படி நம்ம சரி பண்ண போறோம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் மக்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சு அதை நம்ம படத்து மூலியமா சொல்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த படத்தினுடைய கதையை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது கண்டிப்பா நீங்க நேரடியா போய் தியேட்டர்ல பாருங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு செம ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய விஜய் டைலாக்லாம் மிக பிரமாதமா கிளைமேக்ஸ் எல்லாம் பேசியிருக்கிறதுங்கிறது மிக மிக ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் கருதப்படுது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு படம் ஜனநாயகன். இந்த படத்துல இப்படியெல்லாம் டைலாக்ஸ் வருமா, இப்படியெல்லாம் ஒரு சீன்ஸ் எடுத்திருப்பாங்களா, இதுக்காக தான் இந்த படத்தை தடை போட்டு பல மாதங்களுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா, இப்படியெல்லாம் நமக்கு தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய விஷயங்கள், இந்த படத்தினுடைய
கதை விதை எல்லாம் விதைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துல பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த படத்தை போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தினுடைய எல்லா டெக்னீஷியனும் சரி, எல்லா டைரக்டரும் சரி, கண்டிப்பா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து இந்த படத்து மூலியமா தெரியுது. இதுல முக்கியமா சொல்ல வர விஷயம் என்னன்னா, விஜய்க்காகவே இந்த படத்தை நீங்க போய் பாருங்க. படம் ஃபுல்லா விஜய் நடிப்பு தெரிக்க விட்டுருக்காங்க. இந்த படத்தினுடைய விஷயங்களை மட்டும் பாருங்க, படமா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இதுல வேற டெக்னிக்கலா நீங்க வந்து வேற உங்களுடைய மைண்ட் திங்கிங், என்ன படம் இப்படி இருக்கு, நம்ம ஒன்று நினைச்சு போனோம், ஆனா இப்படி எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட்ல யாரும் படத்துக்கு போகாதீங்க. நம்ம முதலமைச்சர் திரு விஜய் அவங்க இப்போ மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க இந்த படத்து மூலியமா, ஏற்கனவே சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை எடுத்த ஒரு விஷயம், அப்போ என்ன ஒரு கோணத்தில் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க, அந்த ஒரு எதிர்பார்ப்போட நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு படமா இருக்கும். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். மிக பிரமாண்டமா பிளாக் பஸ்ட் ஆகக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்க வாட்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிற ஒரு விஷயம் மிக மிக எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி.